சாப்பாடு, குடல் குழம்பு, குடல் வறுவல், ரத்த பொரியல், ரசம். சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு. வாங்க ரத்த பொரியல் எப்படி செய்கிறது, ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குடல் சுடுதண்ணியில் 2 டைம் 3 டைம் போட்டு கழுவி எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு 5 விசில் விட்டுக்கலாம். 5 விசில் விட்டுக்கலாம். என்னம்மா பண்ணுறீங்க? நான் குடல் குழம்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். விசில் வந்துருச்சு, விசில் அடங்கிருச்சு. மூடி ஓப்பன் பண்ணுறேன். குடல் பாரு சூப்பராக வெந்திருக்குது. எப்பவும் போல இப்பவும் சூப் தருவீங்களா? குடிக்கிறதுக்கு தர்றேன். இந்த சூப் குடிக்கிறதுக்கு. மற்றதெல்லாம் அதில் இருக்கிறது குழம்புக்கு வேணும்ல. ஆனால் இது பத்தாதே. போதும் போதும். சூப் ரெடி. கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு. அதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததை நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். 10 மிளகு. கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கோங்க. அதே பிளேட்லயே போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன். ஒரு பிளேட்ல எடுத்து மாத்திக்கோங்க. 7 வரமிளகா. கொஞ்சம் கருவேப்பிலை. 1 கைப்பிடி இஞ்சி, 1 கைப்பிடி பூண்டு. 3/4 கிலோ சின்ன வெங்காயம். 1 கிலோ குடலுக்கு 3/4 கிலோ வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம். 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய். நல்லா தாளிச்சுக்கோங்க. 4-5 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, கொத்தமல்லி பொடி 4 கரண்டி, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 கப் துருவன தேங்காய். வறுத்து வச்சதை அது கூட மிக்ஸ் பண்ணி அரைச்சுக்கோங்க. வேக வச்ச குடலை அரைச்ச மசாலா கூட ஊத்திக்கலாம். அடுப்புல வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு. மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. குடல் வறுவலுக்கு தேங்காய் பூண்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் 1 கப்பு, 7 பல்லு பூண்டு, அரை ஸ்பூன் சோம்பு அரைச்சிக்கலாம். ரத்த பொரியல் செய்யறதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய், கடுகு கொஞ்சம், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், 1 பெரிய வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் பொடி பொடியா நறுக்குனது, 3 பச்சை மிளகாய் பொடி பொடியா நறுக்குனது, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். நல்லா வதங்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் கம்மியாவே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நான் கம்மியா தான் ஊற்றி இருக்கிறேன். எதுக்கா இருந்தாலும் எண்ணெய் கம்மியாவே யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. 1 கரண்டி குடல், 1 மூடி தேங்காய், ரத்த பொரியல் ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். குடல் வறுவலுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய். விசில் சத்தம் கேக்குது ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் 3/4 கப், வரமிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, அரைச்ச தேங்காய் பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
வேக வச்ச குடல் போட்டுக்கலாம். குடல் வேக வச்ச குழம்பு ஊற்றிக்கோங்க. நல்லா சுண்டட்டும். கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கலாம். ரத்த பொரியலும் ரெடி, குடல் வறுவலும் ரெடி. குடல் குழம்பு தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெங்காயம், ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. தாளிச்சதை எடுத்து குழம்புல கொட்டிக்கோங்க. சாப்பாடு, குடல் குழம்பு, குடல் வறுவல், ரத்த பொரியல், ரசம். இதுதான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்.